Hi all, I'm Dr. Arun Geethan from Ashika Devi Child Clinic, Kanchipuram. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா April 2, today is meant for Autism Awareness Day. Autism is not a disease. Autism is a disorder. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டிசம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். மோஸ்ட் காமன்லி இட் வில் ஸ்டார்ட் அக்கரிங் இயர்லி. பட் அந்த சைல்டு எப்போ சோஷியல் இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ வில் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட். ஸோ இது ஏன் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரெசன்டேஷன் வில் பி டிஃப்ரெண்ட் இன் இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் என்ன மெயின் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் கம்யூனிகேஷன், இன்ட்ராக்ஷன் அண்ட் லாங்குவேஜ். ஸோ ஒரு குழந்தை வந்து மற்றவங்க கூட எப்படி பழகுறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, இந்த 3 விஷயத்துல தான் மெயின் கண்டிஷன்ஸ் வில் பி அஃபெக்டட் இன் சில்ட்ரன்ஸ். ஸோ வாட் ஆர் த டேஞ்சர் சைன்ஸ் ஆர் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்? ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருக்கலாமோ நம்ம எப்போ யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி த சைல்டு வில் ரெஸ்பாண்ட் இஃப் யூ கால் த நேம்ஸ். ஒரு குழந்தை அந்த பேர் சொல்லி கூப்பிடும்போது குழந்தை 1 இயர்லி ரெஸ்பாண்ட் ஆவாங்க. பட் இஃப் யுவர் சைல்டு இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், இட் ஹேஸ் டு பி a concern. Next, if your child is not able to talk a meaningful word by 16 or 18 months, it has to be a concern. ஒரு குழந்தை 1.5 வயசில் 1 இல்லை 2 வார்த்தை மீனிங்ஃபுல்லாக பேசணும், அர்த்தமுள்ள வார்த்தை பேசணும். அப்படி உங்கள் குழந்தையால் பேச முடியல, இட் ஹேஸ் டு பி a concern. நெக்ஸ்ட், இஃப் யூ ஆர் பாயிண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், பாப்பா அதை பாருங்கள். இஃப் யூ ஆர் பாயிண்டிங் சம் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த குழந்தை அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ ரெட் ஃப்ளாக் சைன்ஸ். அந்த குழந்தை தனியாகவே இருக்காங்க, மற்ற குழந்தைங்கிட்ட இன்ட்ராக்டே ஆக மாட்டாங்க, ஆல்வேஸ் ஐசோலேட்டிங் தெம் செல்ஃப், எப்போவுமே தனியாகவே இருக்காங்கன்னா, அனதர் கன்சர்ன் ஷுட் பி தேர். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சில ரிப்பீட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் அந்த குழந்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், ஒரு சில விஷயம் மட்டும் தான் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே அந்த பாப்பா பண்ண மாட்டாங்க. ரிப்பீட்டேட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை எந்த டாய்ஸையும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. லைக் ஃபாதர் மதர் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. டாய்ஸை தப்பாக விளையாடுவாங்க. ஒரு சில பேட்டர்ன் ஆஃப் டாய்ஸை ஒரு சில மாதிரி தான் விளையாடணும். பட் அது அப்படி விளையாடாமல் தே வில் பி தப்பாக விளையாடுவாங்க. அது ஜஸ்ட் அந்த டாய் மட்டும் கையிலே வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு புவர் ஐ கான்டாக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்து பேசுகிறது, குழந்தை உங்கள் கண் பார்த்து பேசணும். பட் உங்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. தி ட்ரை டு அவாய்ட், ஆர் அவங்க நீங்கள் பேசுகிறத லிசனே பண்ண மாட்டாங்க. ஸோ புவர் ஐ கான்டாக்ட் வில் பி தேர். நெக்ஸ்ட், ஒரு குழந்தை வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி பார்த்து காப்பி பண்ணுவாங்க. யூஸ்வலி பை 2 years பண்ணுவாங்க. பட் தே ஒன்ட் ஃபாலோ எனி ஆக்டிவிட்டிஸ். மற்றவங்க செய்கிறத பார்த்து காப்பி அடிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் செட்டில் சமையல் செய்கிறது, தொடப்பத்தை பெருக்கிறது, இதுமாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸுமே தே ஒன்ட் ஃபாலோ த பேரண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ். தீஸ் ஆர் சம் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் ஃபார் ஆட்டிசம். பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் பற்றி ரொம்ப அவேர்னஸ் இருக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் மோர் திங். இவ்வளோ அவேர்னஸ் இருந்தோம், சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் நாட் கம்மிங் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆன் தேர் ஓன். ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன் ஸ்டோரி. என்னோட கிளினிக் ஒரு சைல்டோட மதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் ஸோ கன்சர்ன் அபவுட் த ரிலேட்டிவ் சைல்டு. அவங்க அந்த சைல்டை பற்றி எனக்கு ஃபுல் சிம்டம்ஸை சொன்னாங்க. ஐ எம் லிசனிங் இட் அண்ட் ஐம் ஆஸ்கிங் சம் கொஷின்ஸ். நான் கேட்டது எல்லாத்துக்கும் அந்த சைல்டு இஸ் கம்மிங் இன் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஸோ இது அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியுது, இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் தெரியுது. பட் தே டோன்ட் வாண்ட் டு கோ டு ட்ரீட்மெண்ட். தெரப்பிஸ்க்கு தே ஆர் நாட் வில்லிங் ஆக்சுவலி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா. ஸோ நம்ம குழந்தைக்கு அது இருக்குது சொல்லிட்டு அவங்களுக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அண்ட் நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தே ஆர் நாட் வில்லிங் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். தென் இவங்க மூலமாக நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி ஐம் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி திங். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எவ்ரி ஒன் நோஸ், எல்லாருக்குமே தெரியும் இந்த டைமில் எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கீங்க. ஸோ எவ்ரி ஒன் நோஸ், ஓகே இது மாதிரி இருந்தால் இது மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தே ஆர் நாட் வில்லிங் ஃபார் இட். Again and again சொல்ல, autism is not a disease.
இது க்யூர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த சைல்டால் சோஷியல் கம்யூனிகேஷன் தான் சம் ப்ராப்ளமாக இருக்கும். அது வி கேன் ஹெல்ப் த சைல்டு. ஸோ ஸ்பீச்சுக்கு ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷன் தெரப்பி கொடுத்து அந்த சைல்டை நம்ம நார்மலாக கொண்டு வர வி கேன் ட்ரை அண்ட் வி கேன் அச்சீவ். நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸ் ஃபாலோப்பில் போகணும், கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ எடுத்து காரணமே இதுதான். ஸோ இஃப் யூ ஆர் சஸ்பெக்டிங் யுவர் சைல்ட் இஸ் ஹேவிங் ஆட்டிசம் டிஸார்டர், ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டார்ட் approaching your pediatrician and start yearly treatment and achieve a good success rate. Okay, thank you, bye.